இது வரைக்கும் நம்ம மனசுல இருந்த கேள்விகள் எல்லாமே இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்திருக்கு. அதுதாங்க, இந்த நிக்ஷன் பேசுறதெல்லாம் சரி, நிக்ஷன் செய்யறது எல்லாமே சரி, ஆனா அது பிரதீப் செஞ்சா மட்டும் தப்பா அப்படின்னு இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பயங்கரமான கேள்விகள் வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் சொல்ல போனா இதுக்கு பிக் பாஸ் தான் ஏற்பாடே பண்ணி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் யார் யாரு பின்னாடி என்னென்னலாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே நேரா போட்டு காமிச்சு எல்லாருக்குமே பயங்கர பிரச்சனையையும் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் வீடை பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து பிரதீப் வெளியே வந்திருந்தாலும் அவரோட கேம் வந்து இன்னும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கூட பிரதீப்பை பற்றி எப்படி நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே விசித்ராவாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே அந்த புடி கேங்கை மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி இவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களை வச்சு செஞ்சாலும் இந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சோஷியல் மீடியாவில் பிரதீப்புக்கு ஆதரவையும் லவ் அண்ட் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பிரதீப் எல்லாரோட மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே பேசின சில பேருடைய வசனங்கள் எடுத்து இவங்க எல்லாருமே இப்படி பேசியிருக்காங்க, இதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்ஷன் வந்து வினுஷாவை பொடி ஷேமிங் பண்ணி சில விஷயங்கள் பேசியிருப்பார் இல்லையா, அதையும் போட்டிருக்காரு. இதுக்காகத்தான் வினுஷா அவங்க ரொம்ப கோவப்பட்டு அவனை ஒரு தம்பியா பார்த்தேன், ஒரு அக்காவை நீ இப்படி தான் பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கோவமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலைமையில தான் நிக்ஷன் அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு விளக்கத்தை இந்த வீட்டில் கொடுக்குறாரு. நான் அந்த மாதிரி மீனிங்லாம் எதுவுமே பேசலை, என்னை அப்படி பார்க்காதீங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அப்படி நான் பேசினது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரியும் நிக்ஷன் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா இப்படின்னு நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பிராவோ என்னை பார்க்கும்போது கீழே இருந்து மேலே தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட ஐஷுவும் மாயாவும் பேசியிருக்காங்க. இதையும் போட்டு காட்டும்போது நம்ம ஆர்ஜே பிராவோ கொஞ்சமாவது கோவப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவர் சைலண்ட்டாகவே இருக்காரு. ஆனால் நம்ம தினேஷ் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த விசித்ராவும் அர்ச்சனாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வினுஷாக்காக கேள்வி கேட்போம், எதுக்காக நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லியே ஆகணும் அப்படின்னு எல்லாம் நிக்ஷன் கிட்ட அவங்களோட கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசன்லேயே இந்த சீசன் தான் ஆரம்பிச்சதுலேருந்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க்கை பற்றியும் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.